12/12/2025 சரியான ராகு காலம் முடிய போகுது. நவசக்தி திருவடியையும் அம்மா கூப்பிட்ட நிமிஷத்துக்கு பழம் வந்து இறங்குறா. பத்ரகாளி அம்மனும் 9 சக்தியும் வணங்கி அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும், இந்திய நாட்டில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் பாருங்கள், மொத்தம் எத்தனை பழம் விழுந்துடுச்சு பாருங்கள், எப்படி விழுந்தது பாருங்கள். அத்தனை பக்தர்களுக்கும் நான் 5 பழம் வச்சுங்க, 5 பழமும் விழுந்ததுங்க. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து வராக பக்தர்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் அமையலைன்றாங்க, புருஷன் அமையலை, மனைவி அமையலை, பிள்ளைகள் அமையலை, குழந்தைகள் நோயாக பிறகுது, கணவன் நோயாக பிறந்துடுறான், பொண்டாட்டிக்கு கர்ப்பப்பையில் கட்டி கேன்சர் கட்டி சின்ன வயசில் 20 வயசில் கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. ஐயோ சில பேருக்கு யூரின் வரல, சில பேருக்கு மலம் வரல, சில பேர் சுவாசமே பண்ண முடியல, 20 வருஷமாக கோமாவில் இருக்காங்க, 25 வருஷமாக. ஐயோ, உலகத்தில் மனுஷன் படுற சித்திரவதை அளவே கிடையாது கடவுளை. பாவம் 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 பாவம். உண்மை இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, சத்தியம் இல்லை, பேச்சு பூரா பொய்யா இருக்கு. நடிகர்களை விட மனுஷ நடிப்பு தான் சூப்பர் நடிப்பாக இருக்குது. எல்லாமே வியாபாரமாக போயிடுச்சு. பக்தி சன்னிதானம் பூரா பணமாக போயிடுச்சு. அப்போ எப்படி யாரையும் விடாது, அவங்கள மட்டும் விட்டுடுமா, இல்லை என்னை மட்டும் விட்டுடுமா? தவறு செய்தால் எனக்கு தான் தண்டனை. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நன்று கொள்வான், ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி இணையாணையர் ஒருத்தர் இருந்தார். அவர் அமாவாசை பூஜை முடிச்சுட்டு ஜீப்பில் வரார். திருவண்ணாமலைக்கு 3 கிலோமீட்டரத்தில் நேராக ஜீப்பை புளியாமரத்தில் அடிச்சு ஸ்பாட் அவுட்டு. ஏங்க மலைன்னு ஒரு அவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஊஞ்சல் தாலாட்டெலாம் முடிச்சுட்டு தானே வந்தார். ஏன் அவர் அப்படி பண்ணார்? இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவாங்க, ஒருத்தரை விட மாட்டாங்க. சாதாரண யாரெல்லாம் சிவன் துட்டையும் பக்தர்கிட்ட பணத்தை கறக்கிறாங்களோ அவங்க வம்சமே அவங்க கண்ணெதிர்க்கு அழிஞ்சு போயிடும். எவ்வளோ சொன்னாலும் புரியாது. சிவன் சொத்து குடநாசம். இப்போ தெரியாதுங்க, ஓட விட்டு தாங்க அடிப்பாங்க. இன்னும் சிவனை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. பத்ரகாளி ரத்த காவை எடுத்துடுவா. அவகிட்ட ஒண்டி தான் எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாது. அதே மாதிரி ஒசூர் பிரதீக்ஷா அவருடைய அன்பு மகள், பிரதீப் அவருடைய அன்பு கணவர், அவருடைய அன்பு மகளுக்கு அருள் ஆரோக்கியம் தீர்க்காயில கொடுத்து உங்கள் குடும்பத்தை நீ வாழ வைக்கணும். இந்த பிரதீக் என்ன பாடகி, இசை அரசி, ஒரு சின்ன வயசில் எவ்வளோ பக்தி, எவ்வளோ தான தர்மங்கள், ஒரு தெய்வ பெண், அச்சாரமான பிராமின். அவங்க கணவர் ஒரு தெய்வ மனுஷன், டிவிஎஸ் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர். நல்ல வீடு, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஒரு அருமையான ஆண் குழந்தை, பெருமாளே அவதாரம் பண்ணணும். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற தெய்வநாயகி அவங்களுடைய உடம்பை சரி பண்ணணும், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய அன்புக்குரிய இந்த பீடத்தினுடைய சேவை செம்மல் அமெரிக்கா கமலா ராமசாமி அவருடைய திருமண நாள் 2 நாளுக்கு முன்னே நடந்தது. அவர் சீரும் சிறப்பாக இருந்து என்றும் 16 மார்கண்டையன் போல திருக்கடையூர் அபிராமியே அவளுக்கு மாங்கல்யம் அமைச்சு, அவங்க பசங்க லக்ஷ்மி, அவள் இளைய மகள் அபிராமிக்கு அவங்க கணவருக்கு துணையாக இருந்து இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா அருளும் கிடைக்க இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது வராகி பக்தர்களுக்கு தீபார்த்தனை, இப்பொழுது பாட்டு பாடுவார். சங்கல்பம். அம்பா சோழகரகசாங்குசதரி அர்த்தேந்து பிம்பாதரி வாராகி மதகேடபசமணி வாணி ரமாதேவிதாம் மல்லாஜாத்ரபூகுலைதுமயமாகேஸ்வரிதாம்பிகாம் சித்ரூபி பலதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. அம்பா சோழகரகசாங்குசதரி அர்த்தேந்து பிம்பாதரி வாராகி மதகேடபசமணி வாணி ரமாதேவிதாம் மல்லாஜாத்ரபூகுலைதுமயமாகேஸ்வரிதாம்பிகாம் சித்ரூபி பலதேவதா பகவதி ஸ்ரீ